2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒடிஷாவோட ஃப்ளாக்ஷிப் ஃபேர்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக ரொம்ப கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பேஸில் இருக்கிறதுனால, கோயம்புத்தூரில் வந்து மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபேர். ஏன்னா இந்த சவுத் இந்தியாவில் நம்ம வந்து இது ஒரு பெரிய ஷிப்பிங் ஃபேர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஷீட் மெட்டீரியல் நிறைய அடிஷன்ஸ் இந்த தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேரை பற்றி நான் சில விஷயம் சொன்னோன்னா, சீஃப் கெஸ்ட் வந்து ஜெர்னலிஸ்ட் ஒருத்தர் வராரு. 4th அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அண்ட் 8th கன்க்ளூட் பண்ணுறோம். 4th அன்னைக்கு வந்து இனாகுரேஷன் அட் 10 AM பண்ணுறோம் அட் ஹால் டி செமினார் ஹாலில். அதுக்கப்புறம் வந்து 5th அன்னைக்கு வந்து ஜிஎம்சிவி வந்து ஒரு ரெகுலராக பண்ணுற மாதிரி அவங்க செமினார் ஒன்று பண்ணுறாங்க. அதை பற்றி கார்த்தி இருக்காரு, டி கார்த்தி டெக்ஸாஸ் வெஞ்சர்ஸ்லேருந்து அதை பற்றி சொல்லுவார். ஃபேரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிட்டர்ஸ் எவ்வளோ, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 700 ஸ்டால்ஸு 450 எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்மன் ஆட் பண்ணுவார். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து வைடர் கவரேஜ் கொடுக்கணும். இது வந்து நம்ம கோயம்புத்தூரோட மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்த்து. ஸோ நம்ம சேர்மன் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் பொன்னுசாமி, இந்த 21வது எடிஷன் ஆஃப் இன்டெக்னோட சேர்மன். குறிப்பாக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கிற, மீடியாவிலேருந்து வந்திருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எங்களோட மனமார்ந்த வரவேற்பும் சொல்லிட்டு, இப்போ இந்த இன்டெக் 21 அப்படிங்கிறது 26 அப்படிங்கிறது 21வது எடிஷன். நாங்கள் வந்து ஆக்சுவலாக 1988 ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷன் கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படிங்கிற போது இன்டெக்ங்கிற பேரில் ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 வருஷம் 4 டிகேடு வந்துட்டோம். இது வரைக்கும் 20 எடிஷன் முடிஞ்சு 21வது எடிஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு எடிஷனும் இன் நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ், ஏரியா, இது எல்லாத்துலேயும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுன்னா, நமக்கு வந்து இந்த ஷோவில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற மெஷின்ஸு நம்ம ஏரியாவுக்காக தான் இங்கே பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவ் ஃபேர்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரிலேயே பெங்களூரு, சென்னை, பாம்பே, டெல்லின்னு நடக்குது. பட் இங்கே ஏன் இன்டெக்குக்கும் இவ்வளோ வளர்ச்சிக்கு குரோத்துக்கு நம்ம இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க விரும்புகிறாங்க அந்த அவங்களோட மிஷினரிஸு, டெக்னாலஜி எல்லாம் இங்கே வந்து வாங்குற அளவில் நம்ம இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து அதை ரிசீவ் பண்ணுது. நியூ டெக்னாலஜி வந்து வி ஆர் ஏபிள் டு அடாப்ட்டுங்கிறது அவங்க இது பண்ணுறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நிறையா நம்மளோட இதில் வந்து ஒரு 13 மாநிலங்கள்லேருந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர்றாங்க. 464 பேர் நீங்கள் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வந்துட்டாங்க சிலருக்கு. அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸும் அந்த ஸ்டால் ஏரியாவை எடுக்கிறது முதல்ல எடிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் லார்ஜ் பண்ணிகிட்டே வர்றாங்க. மோர் மெஷின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மோர் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ரீஜனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் டு தேங்க் தம். பிகாஸ் ஒரு ஈஸியாக ஃபாரினில் இருக்கக்கூடிய அல்லது வேறு இதில் ஏரியாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கான்டினென்ட்டில் இருக்கிறது நம்ம கோயம்புத்தூருக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஃபேர் நடக்கிறதுனால எந்த நியூ வெர்டிக்கலில் எந்த இது வந்தாலும் நமக்கு வந்து அந்த டெக்னாலஜி எக்ஸ்போஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல்ஸை மெஷினரிஸ் வருதுங்க. பார்த்தீங்கன்னா சிஎன்சி மெஷின்ஸு, அதனோட அசசரிஸு, அதனோட டூல்ஸு, அந்த மாதிரி. அப்புறம் ஹைட்ராலிக் பேஸ்டு டெக்னாலஜிஸு, பவுண்ட்ரி, கம்ப்ரஸர்ஸு, பேக்கிங், வெல்டிங் எல்லாத்துலேயும் வந்து ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி இன்வால்வ் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வருது. ரொபோட்டிக்ஸ் அதிகமாக வருதுங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட இதுலேருந்தும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸிபிஷனில் ஒரு 5 நாள் நம்ம விசிட்டர் வந்து பார்க்கும்போது அவங்க எந்த ஃபீல்டு வேணாலும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் வாட் இஸ் லேட்டஸ்ட் இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டுங்கிறது நமக்கு இங்கே உடனே இதாகிடுது. அவங்களோட 1-to-1 பேச முடியும் அந்த எக்ஸிபிட்டர்ஸ் கூட. ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு 3000-4000 கிலோவாட்டுக்கான பவருக்கு வந்து நாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் லைவ்ல காட்டுறாங்க. எந்த ஒரு மிஷினையும் நாம் வந்து அவங்க லைவ்ல பார்க்கலாம். ஓட்டி காட்டுங்க, எனக்கு 4th axis 6th axis எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத ஓரலாக சொல்லாமல் கேட்லாகில் பார்க்காம they can see it in live. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம ஊரில் நம்மளுக்கு நடக்குது.
இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரோத்தே ஒரு காரணம். நம்ம பீப்புள் வந்து இந்த டெக்னாலஜி பார்த்துட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நிறைய மெஷின்ஸ் வாங்குறாங்க. அந்த டெக்னாலஜி இங்கே வந்துடுது. அந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணி நம்ம வி ஸ்டார்ட் எங்கே யார் நம்மளோட கஸ்டமர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு இட் கேன் பி இஸ்ரோவில் தொடங்கி நம்மளோட டிஃபென்ஸ் ஃபீல்டுக்கு தொடங்கி நம்மளோட ஆட்டோமொபைலு மற்ற அதர் ஃபீல்டு எல்லாத்துக்கும் காமனண்ட்டு போன பீரியடில் இருந்ததை விட இந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஹை ப்ரெசிஷன் அக்யூரேசியில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கும் ஆர்டர் வருது. இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னு எடுத்தால் நம்ம சவுத்தில் வந்து கோயம்புத்தூர் தவிர்க்க முடியாத மாதிரி இருந்திருக்கும். பழைய காலத்து நம்ம லேத்து மட்டும் வச்சிருந்தா ஒருவேளை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வராமல் இருந்திருக்கு. இது நம்மளோட எக்கானமியில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளோ ஜெனரேட் ஆகிறது இதாக இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இன்டெக் ஃபேர் தான். இங்கே தான் நம்ம வந்து இவ்வளோ பார்க்க முடிஞ்சு 88லேருந்து என்ன மெஷின் டூல்ஸில் வருதோ மேனுஃபேக்சரிங்கில் வருதோ அந்த டெக்னாலஜி ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸு எதுவாக இருந்தாலும் ஈவன் ஒரு பெயிண்டிங் டெக்னாலஜி கூட பெயிண்டோட ஸ்டாண்டர்ட்ஸும் கூட பேக்கிங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கூட நம்ம வந்து இங்கே பார்க்குறோம், அதை அடாப்ட் பண்ணுறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகக்கூடிய ப்ராடக்ட்ஸு வேர்ல்டு கிளாஸாக போகிறதுக்கான காரணம் அதுதான். அதனால தான் நம்ம வந்து இஸ்ரோவாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஈவன் எக்ஸ்போர்ட் டு எனி கண்ட்ரிஸ் ஆட்டோமொபைல் காம்பனண்ட் முதல் கொண்டு நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோமொபைல் பிராண்ட் இல்லையே ஒழிய அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த காம்பனண்ட் உருவாகிறது கோயம்புத்தூர்ல இருக்கு. கிரிட்டிக்கல் காம்பனண்ட் எல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால ஒரு இது இவ்வளவையும் செய்யறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இதெல்லாம் நினைச்சிட்டோம்னா நம்மகிட்ட அதுக்கான ரிசோர்சஸ் இருக்கு. இங்கே ஆல்ரெடி போன ஜென்ரேஷன்ல இருந்தவங்க நம்மளோட கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் இந்த இதை அடாப்ட் பண்ணாங்க, என்டர்பிரனர் ஆனாங்க. அடுத்த ஜென்ரேஷன்ல அந்த இதையை வந்து மெயின்டைன் பண்ணி குரோத் காட்டினாங்க. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி டே 1ல எங்கே இருந்தாலும் நாமளும் அடாப்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ வி ஆர் கோயிங் நாட் ஒன்லி நம்மளோட லெவல் மட்டும் வந்து வி ஆர் கோயிங் குளோபல். நம்மளோட எக்ஸ்போர்ட்டு நிறைய இருக்குது, வளர்ந்துக்கிட்டு தான் வருது. அதுக்கெல்லாம் இந்த இன்டெக்ங்கிற இந்த ஒரு இது ஃபேர் வந்து ஒடிசியா தொடங்கின முதல் ஃபேர் இது. நம்ம எக்ஸிபிஷன் கிரவுண்டு வந்து பிரகதி மைதானுக்கு பிறகு வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸிபிஷன் கிரவுண்டு நம்மளது. நம்ம கொடிசியா கிரவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் சென்னை, பெங்களூர் எல்லாமே வந்து பர்மனெண்ட் கிரவுண்டு வந்தாங்க. ஸோ நாம் வந்து இந்த நேரத்தில் நம்ம பிஹெச்சியில் தான் அது தொடங்கணும். அங்கே இருக்கிற கிரவுண்டில் தான் ஃபுட்பால் கிரவுண்டில் தான் தொடங்கணும். ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து விதை அங்கே தூங்குனது. இந்த நேரத்தில் நம்ம பிஹெச்சியை நினச்சி பார்க்குறோம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம வந்து பாராட்டுறோம். அதே மாதிரி நம்ம கொடிசியா வந்து தொடங்கினது கோபால் பார்க்கில் இருக்கக்கூடிய இதுதான், அங்கிருந்து தொடங்கினோம். அங்கிருந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அந்த குரூப்பும் நம்மளுக்கு ரொம்ப நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இவ்வளவும் நாங்கள் வளர்ந்ததுக்கு காரணம் எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சாலும் கூட இங்கே நிறைய வந்து ஸ்கில்டு மேன் பவர் இருக்காங்க. என் டிப்ளமோ லெவலா, ஐடிஐ லெவலா, எனி இல்லை இன்ஜினியரிங் லெவலா, ஃபாரின் ரிட்டர்ன்டு பீப்புள், இன்ஜினியர்ஸு எல்லா லெவல்லையுமே இங்கே இருக்காங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. அவங்க அத்தனை பேர்த்தையும் நாம் வந்து எம்ப்ளாய் பண்ணிக்க முடியுது, அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. அவங்க இந்த ஜென்ரேஷன் எல்லாம் வந்து ஹை டெக்னாலஜி இல்லைன்னா அப்பா கம்பெனியாக இருந்தால் கூட அவங்க வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து ஃபாரின்ல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே வந்து நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் இப்போ இன்டெக் மூலம் நம்மளுக்கு எக்ஸ்போஸும் ஆயிருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ பெருமையாக வந்து இங்கே வந்து செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷனாக இண்டஸ்ட்ரியை நடத்த இது பண்ணுறாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸுக்கு வர்றது, சக்ஸஸர் கிடைக்கிறது கோயம்புத்தூரோட ஒரு கிஃப்ட்னு சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாமல் இதை நீ கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வர்றதுக்கு இங்கே ரிசோர்ஸஸ் இருக்கணும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இத்தனையும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது, விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேஸாக இன்டெக் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கு. இவ்வளோ டெக்னாலஜியும் இவ்வளோ பேர்த்த ஃபாரினரையும் வந்து நம்மக்கிட்ட இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இருந்த ஒரே நமக்கு ஒரு கேட்வேன்னா அது ஃபர்ஸ்ட் ஃபேரு இன்டெக் தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டாக கொடிசியாக வந்து ஒவ்வொருத்தரையும் பிளாஸ்டிக் பீப்புளை தனியாக, பேக்கிங் பீப்புளை தனியாக நாம் வந்து இன்னும் லேட்டஸ்ட் இது பண்ணணும்னு பண்ணுறோம். இருந்தாலும் இதுதான் முதல் நம்மளோட ஆணிவேராக இருந்ததுங்க. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஜூன் 4ஆம் தேதி 10 மணிக்கு வச்சுருக்கிறோங்க.
இங்கே ஸ்டால்ஸ் எல்லாரோட ஆரிஜின் ஆஃப் டெக்னாலஜி எங்கெங்கிருந்து வருதுன்னா ஜெர்மனி, ஜப்பான், யூஎஸ்ஏ, தைவான், சவுத் கொரியா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஆரிஜின் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ப்ராடக்ட் இங்கே இது பண்ணுறாங்க. 13 ஸ்டேட்டு நான் சொன்ன மாதிரி கோவா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, யூபி, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, நியூ டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு இன்க்ளூடாக எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்டு லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸுக்கு டிஸ்பிளேவில் வருது. லைவில் பண்ணுறோம், அவ்வளோ பவர் கொடுத்து அதை லைவில் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு செலக்டட் பிஸ்னஸ் கஸ்டமராக அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு 50,000 to 70,000 வரைக்கும் விசிட்டர்ஸ் எதிர்பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு நல்ல குட் பிஸ்னஸ் வரும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நடந்தக்கூடிய எங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது என்னென்னா சிலது பிஸ்னஸ் சீக்ரெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களோட ஏங்கிளில் பார்த்தா ஸோ எக்ஸாக்டாக எங்ககிட்ட சொல்ல முடியாது. சிலர் அங்கேயே மிஷினை விற்கிறாங்க, சிலர் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இன்டெக் வரைக்கும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்க வரைக்கும் ஒவ்வொரு இப்போ லாஸ்ட் இன்டெக்கில் வந்து ஒரு 130-150 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆனதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்குற டேட்டா தான். நாம் வந்து அவங்களோட ஆர்டர் புக்கை நம்ம வந்து பார்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களும் சிலர் ஓப்பனாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஃபிகர் இந்த ஓப்பனிங் டேக்கு இந்த வாட்டி நாங்கள் ஜிங்கி டாய் கம்பெனி லிமிடெட் ஜப்பான் அப்படிங்கிறத அந்த அதனோட ஃபவுண்டர் டைரக்டர் கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஜப்பான் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அதே அன்னைக்கு வந்து கௌரவ விருந்தினராக வந்து அவர் வந்து இந்த மிஸ்டர் ஜிங்கி இட்டாயில் டாக்டர் கனோகா சார் வந்து இஸ் டாக்டரேட் ஹோல்டர் இன் ரோபோட்டிக் டிசைன். அதுக்கப்புறம் இஸ் விசிட்டிங் ப்ரொஃபஸர் இன் மெனி யூனிவர்சிட்டிஸ் இன் ஜப்பான். அவர் மெயினாக அவரோட கம்பெனி ஆரம்பித்து டெக்னோக்ராட்டாக மாறி அதில் வந்து ஜப்பான் ரயில்வேக்கு நிறைய ரோபோட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான வேலைகளை ஈஸியாக பண்ணுற மாதிரி. ஏன்னா ஜப்பானில் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுங்கிற கான்செப்ட் ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஆர் டேஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து லேபர் மற்றதெல்லாம் இப்போ நம்மளோட அளவு கூட இருக்காதனால அவங்க ஃபுல்லி மெக்கனைஸ்டாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு ரொபோட்டிக் இது பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம இந்தியன் ரயில்வேல ஹைஸ்பீட் ட்ரெயின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளும் அவங்ககிட்ட இருந்து வி மஸ்ட் கெயின் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில், அவங்க வந்து அதனோட ஜிஎம் வர்றாரு, நம்ம இதே ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக வர்றாரு. அவங்களோட ஒரு எக்ஸ்பர்ட் டீமும் வர்றாங்க இவரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேல. அதே அன்னைக்கு இப்போ வந்து நாம் வந்து டிசைன், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங், அப்ளிகேஷன் எண்டில் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுறது ஒரு கெஸ்ட், சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கோம். அதனுடைய எண்டு யூஸில் அதை இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த போகி மற்றதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஐசிஎஃப் ஜிஎம்ஐ கூப்பிட்ருக்கோம். அப்புறம் நம்ம இப்போ எக்ஸிபிஷனுக்கு வர்றவங்களுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அவங்க இங்கே வர்றதுக்கு நோக்கமே அவங்க ப்ராடக்ட் வைக்கணும். ஸோ மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ரமேஷ் குமார்னு கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து அவரோட ஃபுல் லைஃப் ஃபுல்லாக மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்காரு. ஆல் ஆர் என்ஜினியர்ஸ், ஆல் ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் தேர் ஓன் ஏரியாங்க. ஃபீல்டு ரிசல்ட் நல்லா ப்ரூவ் பண்ணவங்க. 2.6 லட்சம் சதுரடியில் நம்ம எக்ஸிபிஷன் கொண்டு வந்திருக்கிறோம். ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணலாம். visitor.codisia.com ஒரு இதில் போயிட்டு பண்ண முடியும். கியூஆர் கோடெல்லாம் இருக்குது, அங்கே வரவங்களும் ஸ்பாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எக்ஸிபிஷன் டைம் வந்து பிரசிடென்ட் சொன்ன மாதிரி 10 மணி to 5 மணிங்க. அதாவது என்ட்ரி கேட் தான் 5 o'clock க்ளோஸ் பண்ணுறோம். எக்ஸிபிஷன் வந்து 6:30 வரைக்கும் நடக்குது. 10 to 6:30. ஃபேரோட கேட் என்ட்ரி வந்து 5 o'clock க்ளோஸ் பண்ணும். ஏன்னா உள்ளே போனால் ஒரு மினிமம் ஒரு 1.5 hours பார்க்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த கேட்டோட க்ளோசிங் அந்த டைம் நாம் கொடுப்போம். ஏன்னா உள்ளே வந்தவங்க டெக்னாலஜி பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட் டேவே மண்டேயில் முடிக்கிறோம். மெயினாக என்னன்னாக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிபிட்டர் சொன்னது அன்னைக்கு தான் பிஸ்னஸ் க்ளோசிங் டே அவங்களுக்கு. தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தேர் இங்கே எக்ஸிபிட் பண்ணுறது. அதனால் சண்டே பண்ணாமல் ஒர்க்கிங் டேவில் வேணும்னு சொல்லிட்டு 5வது நாளாக நாங்கள் மண்டேயில் வைக்கிறோம். 4 நாளை பார்க்கக்கூடியவங்க, டிஸ்கஸ் பண்ணுறவங்க கன்க்ளூட் பண்ணிட்டு அவங்களோட மேனேஜ்மெண்ட் லெவலில் மண்டே அன்னைக்கு தே வில் கன்க்ளூட் த பிஸ்னஸ்.
இதை பண்ணியிருக்கோம். சரி, அடுத்த ஜென்ரேஷனை நாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எப்பவும் போல கொடிசியாவோட ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் வந்து லாஸ்ட் டேவில் நாங்கள் இது பண்ணுறோம். அதே சமயத்தில் இதை லாஸ்ட் டேவில் வச்சிருக்கனால நம்ம எக்ஸிபிட்டார்ஸுக்கும் டிஸ்பிளேல இருக்கிற ப்ராடக்ட் லைவ்ல இருக்கிறது எல்லாம் டெமோ பண்ணி காட்டணும்ல, அவங்க கஸ்டமர் நம்ம ரியல் பையர்ஸ்க்கு அதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். பிலோ 15 இயர்ஸ் நாம வந்து இந்த ஃபயரில் மட்டும் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அந்த மெசேஜும் நாங்கள் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணியிருக்கோம். இது மெயினான பாயிண்ட்ஸுங்க. வேற உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாங்க. ஒரு நிமிஷம். ஜிஎம்சிவின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு செமினார் பண்றோம். அது செகண்ட் டேல நடக்குது, ரேடிஷன் ப்ளூல நடக்குது. அது எங்களுக்கு வந்து ஒரு 12வது முறையா மிஸ்டர் கார்த்தி அவங்க டெக்ஸாஸ் வெஞ்சர்ல இருந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ மார்ச்சிங் டுகெதர். அண்ட் ஜிஎம்சிவி பற்றி சார் கொஞ்சம் சொல்லுவார். தேங்க்யூ சேர்மன். கொடிஷா மெம்பர்கள் அனைவருக்கும், தலைவருக்கும், செயலாளருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜிஎம்சிவி கான்ஃபரன்ஸ்னா குளோபல் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் விஷன் 2047 ஒரு இதுதான் கான்ஃபரன்ஸோட டைட்டில். இப்போ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ உலகத்தில் இருக்கிற இப்போ பொருளாதார நிலைமை, இந்த வார் சுச்சுவேஷன் அண்ட் ஒரு அன்செட்டில்டு பிஸ்னஸ் எக்கானமி இருக்கிற டைமில் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த அன்சர்டனிட்டில எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வந்து BMW இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பிகம் தி குளோபல் சோர்சிங் மேனேஜர் MD ஃபார் BMW. அவர் எதுக்கு கூப்பிட்டு வரோம்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நிறையா கம்பெனிஸை வந்து அவங்க BMWக்கு நம்ம வந்து 2 டயரோ இல்லை 3 டயர் சப்ளைஸோ ஆக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் அவரை கூப்பிட்டு வரோம். அடுத்த சீஃப் கெஸ்ட் வந்து டாக்டர் கண்ணுக்கா. அவர் வந்து எடுப்பனர். அவர் நல்ல வெல் எஜுகேட்டட், ஒரு டாக்டரேட் வாங்கினவர். அவர் வந்து அசார்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி ரொபோட்டிக்ஸில் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ரயில்வே இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரயில்வே இப்போ ஒரு ஹை ஸ்பீட் ரயில்வேல வந்து ஒரு விபத்து நடக்குதுன்னா அங்கே வந்து ஒரு மனுஷனையும் ஒரு விதியை வச்சு நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அதே ஒரு ரோபோட்டிக் வந்து அதுக்கு தகுந்த ஒரு ரோபோட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அவங்க. அங்கே வந்து நம்ம ரோபோட் யூஸ் பண்ணி வந்து பண்ணாங்க. அசால்ட் சுச்சுவேஷன், இப்போ ஒரு மைனிங்கில் தீ ஆகுது, இப்போ மைனிங் கொலாப்ஸ் ஆகுது, அந்த டைமில் வந்து நம்ம ரோபோட்ஸை உள்ளே பண்ணி இது பண்ணலாம். அதை பற்றி ஒருத்தர் பேச போகிறாரு. அப்புறம் நம்ம மெயினாக அதோட டாபிக் இன்னொரு கீ ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாம் தலைமுறை அவங்களோட பேனல் டிஸ்கஷன் நடக்குது. இரண்டாம் தலைமுறை வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு கோல்டன் ஸ்பூன், அவங்களுக்கு என்ன அவங்க அப்பா சம்பாதிச்சிருக்காரு வந்து கம்பெனி நடத்துறாரு அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லைங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸும் இல்லாமல் இருக்குது. அதாவது பூன் ஆர் பேனுன்னு நம்ம பேசணும். பேனுன்னா என்னன்னா அது பெனிஃபிட் இருக்குது, பட் ஆனாலும் எங்களுக்கும் இருக்குது. எங்கள் அப்பா சம்பாதிச்சதோட நாங்கள் வந்து அப்படியே கலந்துடலாமல் நாங்கள் எங்களோட இன்புட்டும் கொடுத்து தான் கம்பெனியை ரன் பண்ணுறோம். கம்பெனியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோங்கிறத பற்றி பேசுகிறோம். இது வந்து ரேடிசன் ப்ளூவில் 5ஆம் தேதி 6 மணிக்கு வருது. நான் ப்ரெஸ் பீப்புள் எல்லாம் தலைமையில் கேட்டுக்கிறதுன்னா கொஞ்சம் நல்லா கவரேஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். பேனலிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல பெரிய கம்பெனிஸோட சன்ஸ், செகண்ட் ஜென்ரேஷன்ஸு, ஏஸ் டிசைனர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேம் பிரைவேட் லிமிடெட், பிரஷன் மேனுஃபேக்சரிங், பிரஷன் மிஷின்ஸோட காம்பனன்ட்ஸு. இவங்க ஏஸ் டிசைனர்ஸ் அண்ட் யூகேம் 2 பேர் வந்து பெங்களூர்லேருந்து வராங்க. பிரஷன் மேனுஃபேக்சரிங் ஆர்டர் காம்பனன்ட்ஸ் வந்து அவங்க சென்னையிலேருந்து வராங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அஸ்தோஷ் ரப்பர்னு சொல்லிட்டு அவர் குஜராத்லேருந்து வராரு. ஸோ நம்மளுக்கு வேரிட் ஊர்லேருந்து நம்மளுக்கு இன்புட்ஸ் கிடைக்க போகுது. பேனல் மாடரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி வேலி பி ஸ்கூலோட டைரக்டர். அவங்க நல்லா மாடரேஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு ஈவினிங்காக இருக்கும், நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். இட் வில் பி அ மோர் ஆஃப் அ நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும். தேங்க்யூ சார். லாஸ்ட்